மாயக்கலையின் மன்னா மாதவா கார்மேக வண்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா ஸ்ரீ வைகுந்தா கோபாலகிருஷ்ணா உன் பெருமைக்கு நிகர் ஏது, உன் திருவடி நிழலுக்கு இணையேது. ஆதி நாராயணனை வணங்கி சிம்ம ராசியில் பிறந்தவர்க்கான 2000 செப்டம்பர் மாத பலன். இது சிம்மத்தில் சந்திரன் நின்றாலும், சிம்மத்தில் நின்றாலும், சிம்மத்தில் லக்னம் அமைந்தாலும் இந்த பலன் சரியாக வரும். சுக்கிரன் கன்னியில் நீசம், அதாவது குடும்பஸ்தானத்தில். இதன் பலன் தன்னை பற்றிய ரகசியம், உறவுகளை பற்றிய ரகசியங்கள் வெளியே வந்துவிடும். கவனம். புதன் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். இதன் பலன் எந்த வேலையையும் செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றல் கூடும். எல்லோரையும் தனது பேச்சால் வசியம் செய்து காரியத்தை சாதித்துக் கொள்ளும் ஆற்றல் கூடும். தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அதில் முன்னேற்றம் காணும் காலம் ஆகும். தாய் மாமனால் தனவரவு கூடும், சொத்து கிட்டும். 2 விதமான விஷயத்திற்காக கடன் உண்டாகலாம். திருமணம், வீடு, வாகனம், வீட்டுப் பொருட்கள், உறவுகளுக்காக சுப கடன் ஏற்படலாம். அது மட்டுமா, மாமேதையாகும் தன்மை, மதிநுட்பம் கூடுதல், வாடாத செல்வச் சிறப்பு, அழியாத அருட்செல்வம், நிம்மதியான வாழ்வு, உங்கள் எண்ணம் எல்லாம் திருமாலவன் அருளால். மனைவியின் குணம் அறிந்து நடந்து இன்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சூரியன் புதன் சேர்க்கையால் அரசியலில் உள்ளவர்களுக்கு அரசு பதவி கிட்டி பணம் குவியும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். சிலருக்கு அரசு தொடர்பு உள்ள ஒப்பந்த பணி கிட்டும். எதையும் தன்னால் செய்து முடிக்க முடியும் என்ற அபரிமிதமான துணிச்சல் உண்டாகி அதில் வெற்றியும் அடையும் காலம் ஆகும். சிலருக்கு மருத்துவ படிப்பு படிக்கும் சூழ்நிலை அமையும். சிலருக்கு தந்தையால் லாபமும் உதவியும் கிடைக்கும். தந்தை சொத்து கூட சிலருக்கு கிட்டும். எந்த தொழில் செய்தாலும் அதில் தனித்தன்மையுடன் புகழும் பணமும் கிடைக்கும். சிலருக்கு சொந்தமாக தொழில் அமையும். சிலருக்கு கூட்டுத் தொழில் அமையும். சிலருக்கு விவசாய நிலம் சொந்தமாக அமையும். நவீன தொழிலில் நுட்பத்தில் மேதையாகும் யோகம் உண்டாகும். சிம்மத்திற்கு ராஜயோகத்தை செய்யும் செவ்வாய், சிம்மத்திற்கு ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் உடையவரான செவ்வாய் தொடர்ந்து சிம்ம வீட்டிலும் கன்னி வீட்டிலும் பலம் பெறுகிறார். இதன் செவ்வாய்க்கு செயல்காரகன் என்று ஒரு பெயரும் உண்டு. அதனால் செயலில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் செவ்வாயை சேரும். கன்னியில் செவ்வாய், சூரியன், புதன் சேர்க்கை. ஒரு சிலர் வாழ்க்கையில் 2 மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாட ஒன்று, மறந்து வாட ஒன்று. காயம் உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரவும் பகலும் 2ஆனால், இன்பம் துன்பம் 2ஆனால், உறவும் பிரிவும் 2ஆனால், உள்ளம் ஒன்று போதாதே. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி என்று ஆகலாம். இந்த நிலை சில நாட்கள் வந்து மாறும். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். இந்த துன்பம் புதன் அருளால் சமாதானம் ஆகும். சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்திற்கும் உரிய சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் 3இல் ஆட்சி. அதனால் எதிலும் தைரியம், துணிச்சல் அதிகமாகும். தொழிலில் ஏற்பட்டு வந்த மனக்குழப்பம் நீங்கும். மகாலட்சுமியின் அருளால் அருள் கிடைக்கப்பெறும். உறவுகளும் நண்பர்களும் உதவுவார்கள். சொத்து சம்பந்தமாக வழக்குகள் சாதகமாக அமையும். விரும்பிய படிப்பும் விரும்பிய கல்லூரியும் அமையும். பொழுதுபோக்கில் ஆர்வம் அதிகமாகும். உடல் முன்பு இருந்ததை காட்டிலும் புதிய புத்துணர்ச்சி பெறும்.
சிலருக்கு புதிய வாகனம் அமையலாம். சிலருக்கு பயணங்கள் அமைந்து சாதகமாக அமையும். 10ஆம் அதிபதி வலுவடைவதால் 10ஆம் இடத்திற்கு 6ல் வலுவடைவதால் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் வெற்றி கிட்டும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். சிலருக்கு அரசு உத்தியோகம் அல்லது அரசு பதவி கிடைக்கும். விளையாட்டு வீரர்களாக இருந்தால் அவர்கள் வெற்றி காண்பார். எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிட்டும். சிம்மத்திற்கு 6ஆம் இடமான மகரத்தில் சொந்த வீட்டில் சனி ஆட்சி, 6ஆம் இடத்தில் குரு நீச்சம். சிம்மத்திற்கு குரு 5ஆம் இடத்தில் 8ஆம் இடத்திற்கும் உரியவர். அதனால் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது என்ன என்று கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சையும் வெற்றியை தரும். இது உங்களுக்கோ உங்கள் உறவுகளுக்கோ நடக்கலாம். சிலருக்கு வழக்குகளில் சமாதானமாக போகும் நிலை உருவாகலாம். இதுவரை இருந்து வந்த மனக்கவலை நீங்கும். எதற்காக கடன் வாங்கினாலும் சமாளிக்க முடிந்த அளவே கடன் வாங்க வேண்டும். கடனை வாங்கி தேவையானவைகளுக்கு செலவு செய்ய வேண்டும். சிம்ம ராசிக்கு தனஸ்தானம் வலுப்பதால் தனம் அதாவது பணம் 3 வழிகளில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு கிரகம் வலுவாக இருந்தாலே நன்மைகள் எல்லாம் கிடைத்துவிடும். புதனும் ஆட்சி பலம், சுக்கிரனும் ஆட்சி பலம், சனியும் ஆட்சி பலம். அப்புறம் என்ன, கொண்டாட்டமோ கொண்டாட்டம்தான். இந்த மாதம் உங்கள் மனநிலை தெரியுமா? பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, அதில் நான் சக்கரவர்த்தியடா என்று பாடுவீர்கள். என்ன நான் சொல்வது புரிகிறதா? நான் சொன்னவைகள் ஒரு தடவை கேட்டாலும் பார்த்தாலும் புரியாது. பல தடவை கேட்டு பார்த்து மனதில் நிறுத்து.